பறவைக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தேவதை தேவ உலகத்திற்கு கிளம்பிட்டாங்க. அரக்க உலகத்துல இருந்து ஒரு அரக்க முனிவர் வேஷத்துல அந்த பறவை கூட பேசிட்டு இருந்துச்சு. அது எதுவுமே பண்ணல. ஆனா அது அந்த பறவை கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, அரக்க உலகத்திற்கு போகிறதுக்கு அந்த அரக்கனே அதுக்கு உதவி பண்ணுதாமா. ஆமா, ஆனா அந்த அரக்கம் மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால நம்ம உலகத்துல இருந்து யாரையாச்சும் அரக்கனா மாத்தி அந்த அரக்க உலகத்திற்கு கொண்டு போறோம். அதுதான் தெரியல, கொஞ்ச நாள் நம்ம யோசிக்கலாம். அப்படி சொல்லிட்டு அந்த தேவதை அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வாங்க தேவதை, என்னாச்சு? அதுவா, ஒரு அரக்கன் இந்த காட்டுக்குள்ள முனிவரா மாறி அந்த பறவை கிட்ட பேசியிருக்கு. அது இன்னொரு தேவதை அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்கு. அப்படியா? அது மட்டும் இல்லாம அந்த தேவதை என்ன சொன்னாங்கன்னா, நம்ம தேவ உலகத்துல இருந்து யாரையாச்சும் அரக்கனா மாத்தி அந்த அரக்க உலகத்துக்கு போக சொல்றாங்க. அதுவும் நல்ல யோசனை தான். ஆனா அது சரிப்பட்டு வருமா? தெரியாது. ஆனா இப்போதைக்கு அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. சரி, என்னமோ பண்றீங்க. ஆனா யாரோட உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது. இங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா? ஏன், எதுக்கு? இங்க இந்த காட்டுல நிறைய மரங்கள் இருக்கு. இந்த மரத்தை எல்லாம் நம்ம வெட்டினோம்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும். அதை வச்சு நம்ம பணக்காரங்கள் ஆகலாம். சரி, யாரோட உயிருக்கும் ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் யோசனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவேன். சரி. கிருஷ்ணா, அங்க பாருங்க, 2 மனிதர்கள் நின்று இருக்காங்க. அட ஆமா, அவங்க கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்கலாம். நல்லது. அந்த தேவதை அந்த 2 மனுஷங்க பக்கத்துல போனாங்க. ஆனா இந்த தேவதையை பார்த்து அந்த ஒரு மனுஷன் ஓடி போயிட்டான். அங்க ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் நின்று இருந்தா. வணக்கம் ஐயா. யார் நீ? என் பக்கத்துல வராத, தள்ளிப்போ தள்ளிப்போ. பயப்படாதீங்க, நான் ஒரு தேவதை. யாரு நீங்க? தேவதையா? ஆமா, நான் ஒரு தேவதை தான். சரி, நீங்க சொல்றத நான் நம்புறேன். இந்த காட்டுல என்ன ஒரே சத்தமா கேட்டே இருக்கு. ஆனா திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. இது எந்த மாதிரி காடு? இந்த காட்டின் பேர் மாயாஜால காடு. என்ன, மாயாஜால காடா? ஏதாச்சும் மந்திர தந்திரம் ஏதாச்சும் இருக்குமா? அப்படி இல்லை, ஆனா அந்த மாதிரி நடக்கும். எப்படின்னா, இந்த காட்டோட ராஜா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாள் மகாராஜாவோட பையன் செத்ததுனால எந்த அம்மாவில் தான் குழந்தைங்க தொலைக்கிறாங்களோ அவங்க இந்த காட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். என்ன இடம் இது? பயப்படாதீங்க, இதுதான் தேவ உலகம். தேவ உலகமா? என்ன எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். நம்மளுக்கு உதவி பண்ண ஒரு மனுஷனை நான் நம்ம உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். அந்த மனுஷனை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? மனுஷங்களை வச்சு எதாச்சும் பண்ணோம்னா காட்டையும் நம்மளால மீட்க முடியாது. நீ சொல்றது ஒரு வகையில உண்மைதான். ஆனா இந்த பிரச்சனை மனுஷங்களை தானே பாதிக்குது. அப்ப அவங்களால தானே இந்த காட்டை மீட்க முடியும். நீ சொல்றதும் சரிதான். சரி, அந்த மனுஷன்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டியா? இந்த காட்டை பத்தி மட்டும்தான் நான் சொன்னேன். மற்றதெல்லாம் நீ சொல்லிடு, சரியா? நானா? சரி, சொல்லிடுறேன். கிருஷ்ணா, நான் அந்த மனிதனை எங்க உலகத்துக்கு நான் கூட்டிட்டு போயிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது எல்லா விஷயமே அந்த மனுஷக்கிட்ட சொல்லிடு.
சொன்னதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு வச்ச மாதிரி அவனை மாற சொல்லு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.